வீட்டில் இருந்துக்கிட்டே எங்கேயும் போகாமல் டிஷர்ட் டிசைனிங் மட்டும் பண்ணி சம்பாதிக்கிற வேலையை தான் அமேசான் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அமேசானில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் தான் அமேசான் மர்ச் ஆன் டிமாண்ட். நீங்கள் ஏதாவது டிஷர்ட் டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிஷர்ட் டிசைனை அமேசானோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அந்த டிசைனிங் பிடிச்சி போய் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா அமேசான் உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை, அது அமேசானே பார்த்துக்கிடுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு எப்படி சைன் அப் பண்ணி அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கூகுள் க்ரோம் சர்ச் இன்ஜினில் மர்ச் ஆன் டிமாண்ட் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை மர்ச் ஆன் டிமாண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து அந்த லிங்க் எடுத்துகிட்டு போகும். இப்போ சைன் அப்ங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உள்ளே போய் என்ட்ரி பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது மர்ச் ஆன் டிமாண்டை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் என்னென்ன எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் இந்த மர்ச் ஆன் டிமாண்டில் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருப்பாங்க. இப்போ சைன் அப்ங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து உள்ளே போகலாம். உங்ககிட்ட அமேசான் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு அமேசான் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் மர்ச் ஆன் டிமாண்டில் வந்து மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து அவங்களோட சர்வீஸ் அண்ட் அக்ரிமெண்ட்டுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அவங்க எப்படிலாம் சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் கொடுத்துருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 டீட்டெயில்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். ஒன்று வந்து உங்களோட பிஸ்னஸ் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து எந்த மாதிரி காண்டாக்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மொபைல் நம்பராக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட அதர் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அது வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடியாக வச்சுருங்க. இது 3 ரெடியாக வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ நம்ம மர்ச் ஆன் டிமாண்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் சைட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இதில் பண்ண போகிறது எல்லாமே மொத்தம் 4 ப்ராசஸ். ஒன்று வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். செகண்ட் வந்து பேமெண்ட் அண்ட் பேங்கிங். அமேசான் உங்களுக்கு காசு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து அமேசானுக்கு ஏதாவது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு இதில் தான் பண்ண முடியும். தேர்டாக பார்க்க போகிறது வந்துட்டு உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்காண்டி உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட வேறு ஏதாவது வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வாய்ஸஸ், அதை நீங்கள் என்னென்னு அப்படி போகும்போது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரொஃபைலை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த பிஸ்னஸ் டைப்ன்ற இடத்துல நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் கார்ப்பரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோஆர்டினேஷன் மாதிரி வச்சுருக்கணும். பட் அதனால் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பிஸ்னஸ் வந்து இண்டிவிஜுவலாக தான் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல்னே கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் ஃபுல் நேம், அதில் வந்து உங்களோட ஃபுல் நேம்ஸை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அஃபிஷியலாக யூஸ் பண்ணுற நேமை கொடுங்க, வேறு எந்த நேம் கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸை என்டர் பண்ணணும். இதில் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே அட்ரஸ் கொடுத்து வச்சுருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்டில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காண்டி ஒரு அக்கௌண்ட்டை ஒரு அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த அட்ரஸை நீங்கள் கொடுக்கலாம். அந்த அட்ரஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இல்லை எனக்கு அந்த அட்ரஸ் தேவைப்படாது, நான் புதுசாக ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணணும், நான் புதுசாக ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய புதுசாக இருக்கிற அட்ரஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அந்த ஆட் நியூ அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய கண்ட்ரி இந்தியாங்கிறத கொடுத்துட்டு அப்புறம் அட்ரஸ் லைனில் உங்களுடைய ஃபுல் அட்ரஸையும் டைப் பண்ணிவிடுங்க. சிட்டியில் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி பேரை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட், ப்ராவின்ஸ், ரீஜனுங்கிற இடத்துல நீங்கள் தமிழ்நாடு போட்டுக்கலாம். அப்புறம் போஸ்டல் கோடில் உங்களுடைய போஸ்டல் கோடு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே யூஸ் திஸ் அட்ரஸ்னு ஒரு எல்லோ கலரில் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து அதில் சேவ் ஆகிடும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் அஃபிஷியலாக எந்த காண்டாக்ட் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிஸ்னஸ் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்துங்க. இல்லைனா பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஏதாவது ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடியும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இதில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். இதில் வேர் இஸ் யுவர் பேங்க் அப்படின்றீங்களா, இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியான்னு நம்மளோட பேங்க் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. நம்ம வந்து இந்தியானுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். பட் நம்ம கண்ட்ரி நேம் வந்து இதில் இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, உங்களோட கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேங்க்கோட கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா, அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான வந்துட்டு
பேனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப் ஒன்று கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு அதில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு யூஎஸில் ஆர் அமெரிக்காவில் வந்து ஓப்பன் ஆகிடும். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இப்போ ஆட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் வேர் இஸ் யுவர் பேங்க்னு இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆட் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸில் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்டர்வியூ ப்ராசஸில் 3வது ஸ்டெப்பில் இருக்கும். அதுதான் வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன். இதில் நீங்கள் கம்ப்ளீட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த எல்லோ பாக்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ஷனும் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் உங்களுக்கு வாட் இஸ் யுவர் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல இண்டிவிஜுவல் நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்தோம், அதனால அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு யுனைடெட் சிட்டிசனா அப்படின்னு கேட்கும். இல்லை நீங்கள் யுனைடெடில் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆர் யூ ஆக்டிங் as an intermediate agent or other person receiving payment on behalf of another person or as a flow through entity. நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரிசீவ் பண்ணுறீங்களா இல்லை இன்னொருத்தர் மூலியமாக ரிசீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருங்க. நம்ம வந்து இன்னொருத்தர் மூலியமாக பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுனால அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துட்றோம். அடுத்து வந்துட்டு கீழே உங்களுடைய ஃபுல் நேம் ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ண நேம் அப்படியே இருக்கும். அடுத்து கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம கண்ட்ரி இந்தியா வரும். இந்தியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் கேட்கும். கண்ட்ரி, அட்ரஸ் லைன், அதுக்கப்புறம் அட்ரஸ் லைன், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்டல் ஜிப் கோட் எல்லா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கொடுத்துட்டு கண்டினியூங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் பேயரோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நான் குவாலிஃபைட் இன்டர்மீடியரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஐ ஹாவ் யூஎஸ் டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு கேட்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் யூஎஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்பரை தான் இதில் என்ட்ரி பண்ணணும். நம்ம வந்து யூஎஸில் இல்லாதனால அந்த நம்பரை என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சாப்டர் 3 ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்கும். அந்த 3 காலமுமே வந்துட்டு நீங்கள் இந்த மர்ச் ஆன் டிமாண்டில் வந்துட்டு எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எப்படியெல்லாம் குவாலிஃபை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் தான். அதனால் வந்துட்டு நீங்கள் 3லையுமே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரீவியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3லையுமே கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது do you wish to provide additional supporting documents of underlying beneficial owners to reduce the withholding tax rate on your, அதாவது நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எது கேட்பாங்க அப்படின்னா யூஎஸ்லேருந்து உங்களுக்கு மணி அனுப்பும்போது சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணியை வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸுங்கிற பேரில் வந்து பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப மணி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்டன் பர்சன்டேஜ் மட்டும்தான் பிடிக்கணும், சர்டன் பர்சன்டேஜ் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிஷனலாக ஏதாவது டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் வந்து கேட்குறாங்க. உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். யுவர் பேமெண்ட்ஸ் வில் பி சப்ஜெக்ட் to 30% US tax withholding until you provide additional documentation for all underlying beneficial owners. அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது டாக்குமெண்ட் ஆட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்க மணி பே பண்ணும்போது உங்களுக்கு 30% ஆஃப் மணியை அவங்க பக்கம் பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க. இல்லை உங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், உங்களோட இன்டர்வியூ வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா சர்டிஃபிகேட், நீங்கள் வந்துட்டு என்னென்ன பே பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், ஒரு மர்ச் ஆன் டிமாண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சிக்னேச்சரை வந்துட்டு நீங்கள் வந்து டிரெக்டாக சிக்னேச்சர் போட முடியாது அப்படிங்கிறதுனால உங்களுடைய சிக்னேச்சரை வந்துட்டு நீங்கள் வந்து சிக்னேச்சராக என்ன போடுவீங்களோ அதை மாதிரி டைப் பண்ணி கொடுக்கணும். பட் டைப் பண்ணி கொடுக்கும்போது கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பை டைப்பிங் மை நேம் ஆன் த given date I acknowledge I am signing the tax from under penalties of perjury. அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரை வந்துட்டு உங்களுடைய அதாவது சிக்னேச்சர் நீங்கள் என்ன அதாவது உங்கள் சிக்னேச்சரை வந்துட்டு உங்களுடைய ஃபுல் நேமை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து டேட் காமிச்சிருப்பாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற டேட், இன்றைக்கி டேட்டை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற இன்றைக்கி டேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு சேவ் ஆகி சப்மிட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகும்.
நீங்கள் எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த ரைட் சைடில் இந்த ஆப்ஷனில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட் இன்டர்வியூ அப்படி கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 10 டேஸ்னால் தேவைப்படும். 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வரும். உங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணாலும் உங்களுக்கு மெயில் வரும், அக்செப்ட் பண்ணலைனாலும் உங்களுக்கு மெயில் வரும். அதனால வந்துட்டு நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். பட் மறுபடியும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ண அதே இமெயில் ஐடியை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேற ஏதாவது இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அப்ளை பண்ணணும். மற்றபடி நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும், பேங்க் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் மறுபடியும் கொடுத்துக்கலாம். பட் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் வேறு இமெயில் ஐடியாக இருக்கணும். அவ்வளோதாங்க. நீங்கள் அமேசானில் டிஷர்ட் டிசைன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.